எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. வரும் 9ஆம் தேதி +2 தேர்வில் தொடர்பான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், அடுத்ததாக இந்த மதிப்பெண் சான்றிதழ் அதேபோல மறுகூட்டல் இதற்கான தேதிகள்லாம் எப்போது? கார்கே, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பல்வேறு உயர்கல்வி பிரிப்புகளில் சேர்வதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும். அதாவது அசல் மதிப்பெண் சான்றிதழ் என்பது வழங்குவதற்கு 1 மாதம் 1.5 மாதம் வரை கால அவகாசம் தேவைப்படுகிறது. மாணவர்கள் அதுவரை காத்திருக்க முடியாது. உயர்கல்வி சேர்க்கைக்காக மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும் என்பதன் காரணமாக உடனடியாக ஒரு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உயர்கல்வி சேர்க்கையை கருத்தில் கொண்டு இந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது 9ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று இந்த தற்காலிக ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு குறித்த விவரங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் அந்த எந்தெந்த தேதிகளில் முதல்ல விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் நாளை வெளியாகிறது. நாளை வெளியாகும் போது நாளையிலிருந்தே அதற்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. எனவே மறுமதிப்பீடு மறுகூட்டல் நாளை முதல் தொடங்குகிறது. 9ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக அளவில் ஒரே ஒரு திருநங்கை தான் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதியிருந்தார். அவர் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் பள்ளியைச் சேர்ந்த நிவேதா என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் மாநில அளவில் ஒருவர் மட்டுமே திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.